எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா என்னப்பா கல்ல கும்பிடுற, ஏப்பா கல்லு பிசாசு தெரியுமா உனக்கு, அந்த கல்லெல்லாம் வச்சு கும்பிடக்கூடாதுப்பா அப்படின்றான். ஒரு உண்மையை சொல்கிறேன், ஆதி மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் போது சூரியனை கடவுளாகவும் இருட்டை பிசாசாகவும் நினைத்து வாழ்ந்தான். இரவாகும் பொழுது தான் விலங்குகளிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் இந்த இருட்டில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தான் கல்லால் உள்ள குகைக்குள்ளே போய் ஒளிந்து கொள்வான். மீண்டும் காலையில் சூரியன் வரும்பொழுதுதான் அவன் வெளியே வருவான். அப்படிப்பட்ட ஆதி மனிதன் அன்னைக்கு தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அன்னைக்கு கல்லால் உட்பட்ட அந்த குகைக்குள் தான் ஒளிந்து கொண்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டான். நாளடைவில் தன்னை விலங்குகளிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக தான் கல்லால் செய்யப்பட்ட அந்த ஆயுதத்தை தான் பயன்படுத்திக் கொண்டான். அதற்கப்புறம் தன் நெருப்பை வேண்டும், நான் வேக வைத்து சாப்பிட வேண்டும் என்று ஒரு காலகட்டம் வரும்பொழுது அந்த கல் 2 கல்களை உரசித்தான் அவன் நெருப்பை கண்டுபிடித்தான். அதற்கப்புறம் தான் ஒரு வீடை கட்டி நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பது போது அந்த கல்களால் கட்டப்பட்ட வீட்டில் தான் தான் அமைதியாக வாழ முடியும், தான் நிம்மதியாக தூங்க முடியும் என்பதற்காக இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வீதிகளிலும் கல்லால் கட்டப்பட்ட வீட்டுக்குள் தான் தூங்குகிறார்கள். அந்த கல் நம் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவன் கல்லு கல்லு பிசாசுன்றான, அந்த கல்லால ஏன்டா சர்ச்சு கட்டின, ஏண்டா பிசாசை வச்சு எவனா சர்ச்சு கட்டுவானா, அந்த கல்லை வச்சு நாளைக்கே சொல்றேன் ஒத்து மூட்டை சர்ச்சை இடிச்சு போட்டுருங்க, இடிச்சு போட்டு வீதியில் உட்காந்துங்க, இந்த மாதிரி பப்ளிக் வீதியில், அப்பதான் எங்களுக்கு கல்லால் அடிக்க முடியும். வீதியில் உட்காந்துக்கிட்டு நீங்க ஜபம் பண்ணுங்க, இல்லைன்னா எக்கேறு கேட்டா போங்க, பண்ணுங்க, என்னவோ பண்ணுங்க. ஆனா பண்ணிட்டு ஏண்டா வீட்டுக்கு இங்க இருந்து கொள்ளை அடிக்கிறல்ல, எங்க பெண்கள் தாலி போட்டிருப்பாங்க 10 சவரத்துல, கண்ணு பொறுக்காது, ஏ அம்மா அது பிசாசு கட்டின தாலி, அதை அறுத்துரு, நீ புடவையோடு வெறும் வெள்ளை புடவையோட தான் சுத்தணும், புருஷன் பிசாசான். அந்த பொம்பளை தாலி கட்டினான் பாருங்க, அந்த பிசாசு கட்டின தாலின்னு இவன் அறுத்துப்பான், எவன் புருஷனே தெரிய மாட்டேங்குது இப்போ. அதனால அவன் என்ன பண்றான், நான் என்ன சொல்றேன்னா, எங்க பெண்களுடைய தாலியை அறுத்து எங்களுடைய பணத்தை புடுங்கி எங்க மக்களின் பணத்தை ஏமாற்றி புடுங்கி கொண்டு வெளிநாட்டில் இருந்து கரன்சியா வாங்கி கொண்டு இங்கே கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கும் அந்த கொள்ள கூட்டத்துக்கு சொல்கிறேன், கல்லால் கட்டப்பட்ட வீட்டுக்குள் நீ வாழக கூடாது, நீ கல்லால் கட்டப்பட்ட சர்ச்சுக்குள்ளே இனிமேல் ஜபம் பண்ணக்கூடாது. கல் என்று சொன்னால் இனிமேல் உனக்கு வைத்திருக்கிறேன்டா இந்து மகாசபை இளைஞர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், இவர்கள் நம் மக்களை ஏமாத்தி கொண்டு இந்த வீதியில் வரான்னு வச்சுக்கோங்க, ஒரு தெரு வீதியில 10 பாதர் வரான்னு வச்சுக்கோங்க, 10 பாதர் நடந்து வரான் தெரு வீதியில, எல்லாரும் ஏமாத்தி வசூல் பண்ணி 20% வாங்கி புடிங்கின்னு எல்லாம் இழிச்சவாய மக்கள் வெள்ளக்காரன் கொண்டு வந்து இவனை விட்டுட்டான், இவன் எல்லாத்தையும் புடிங்கின்னு நம்ம மக்களை ஏமாத்திக்கின்னு மொத்தத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு அந்த தெருவில் வரும்பொழுது 10 தெருநாய் ஓடி வருது எதிரில் இவனை கடிக்கிறதுக்கு. யார? இந்த பாதரை. சர்ச்சு கூட்டத்தில், ஊழிய கூட்டத்தில் இவன் பைபிளை தூக்கி கொண்டு இயேசுவை நம்புங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லிக்கொண்டு அந்த எதிரில் உட்காரக்கூடிய ஒரு இளைஞன், அவனுக்கு 3 அடி தான் கால் இருக்கும், ஆனா அவனுக்கு 5 அடி தேவை, அவன் எழுந்து ஓடுவானா. அப்படி சக்தியை அவனால் படைக்க முடியும் என்றால் நான் நாளைக்கு அவனுக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச், 10 ஃபாதர் தெருவில் நடந்து வரணும், நான் 10 சொறி நாயும் வெறி நாயும் கூட்டிட்டு வருவேன், கூட்டிட்டு வந்து உன்னை கடிக்கிறதுக்கு 7 விடுவேன். நீ பைபிளை எடுத்துட்டு ஜபம் பண்ணி நாய்கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும். கல்ல கில்ல எடுத்த கல்லாலே அடிச்சு கொன்றுவாங்களா எல்லாரும். ஆமா, அப்ப பைபிள் வேணாமா, அப்ப இவனை அவனை காப்பாத்திக்க முடியாதா, ஆனா இவர் ஜபம் பண்ணி இன்னொருத்தரை காப்பாத்துவாராம். எங்க இருப்பாரு கதை, இவன் தெருவில் கட்சி புடுக்கலாம் கட்சின்னு போயிடும் பட்டி நாய், இவரு இதை எடுத்து வச்சுட்டு என்ன எல்லாரும் காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோ, எல்லாரும் மேல ஆகாயத்தை பார்த்து திரும்பி பார்க்கும் போது பேண்ட் இருக்காது ஜட்டி இருக்காது, நாய் எல்லாத்தையும் கஷ்டம் போயிடும். அதனால உடனே அதை மட்டும் ஒழிச்சு வச்சுட்டு ஒழிச்சுதான் கல்லை தூக்கி அடிச்சுப்பான், கல்ல ஒரு. அப்போ தனக்கு ஆபத்துன்னு வரும்பொழுதும் அந்த கல்லடா உன்னை காப்பாத்துகிறது, அந்த கல்லை ஏடா நாங்கள் வணங்க கூடாது. புறம்போக்குங்களை ஏமாந்தவங்க நான் கூப்பிட்டேன், டேய் 10,000 ஃபாதர் வாங்கடா, நான் ஒருத்தன் வரேன், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்க, மீச வச்சுட்டு வாங்க. என்ன கேட்டான், நீ வெள்ளைக்கு வெள்ளை தானே போட்டிருக்க, நீ வெள்ளை தானே போட்டு, நான் மீச வச்சிருக்கேன்டா, நெத்தியில பொட்டு வச்சிருக்கேன், வைடா நீயும் மானம் கட்டவனுங்கள, வெள்ளைக்காரன் வெள்ளையா இருக்கான், நான் கருப்பா இருக்கிறேன்றதுனால இவன் வெள்ளை விட போட்டு சுத்துறானா மீச இல்லாம. போறோம் போக்குங்க.
என் நாட்டை ஏமாத்தி குட்டிச்சோராக்கி என் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை முஸ்லீமை கூப்பிடுவான். ஏங்க இந்த இந்து பையன் ரொம்ப பேசுறாங்க, அவனை போட்டுருங்க. உடனே முஸ்லீம் எதையும் யோசிக்க மாட்டாங்க. உடனே ஓடி வந்து அவர் என்கிட்ட குஸ்தி போடுவார். ஆமா, அவர் உடனே கத்தியை தூக்கின்னு வருவாரு, காயை தூக்கின்னு வருவாரு. காயினா என்னது, அது தூக்குவாங்கல்ல, எப்ப பார்த்தாலும் தூக்கி தூக்கி எறிவாங்கல்ல, அதையும் தூக்கின்னு ஓடி வந்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு மூளை கிடையாது, இவங்க அவனுங்களை தான் அறியணும். ஏன்னா உலக நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் மதம் மாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்டியன் நாடுதான் தவிர இந்துக்கள் கிடையாது. இந்துக்கள் இங்கே ஆட்சி அமைக்கும் வரைதான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு. இந்துக்கள் இந்தியாவில் இருக்கும் வரைதான் முஸ்லிம்களுக்கு இங்கே சுதந்திரமாக வாழ முடியும். மற்ற நாடுகளில் கிறிஸ்டியன் இங்கே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டால் முஸ்லிம் இயக்கங்களை தடை செய்து விடுவார்கள், முஸ்லிம் இயக்கங்களை அடியோடு அழித்து விடுவார்கள், முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு துரத்தி விடுவார்கள், விரட்டி விடுவார்கள். முஸ்லிம்கள் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்டியன் சமுதாயத்தை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும். இதற்காக நாளையில் இருந்து முஸ்லிம் சமுதாயம் எனக்கு டொனேஷன் கொடுக்க வேண்டும். ஏன்னா உனக்கு சேர்த்து தான் நான் போராடிட்டு இருக்கேன். இவனுங்களை இந்த நாட்டை விட்டு இஸ்ரேலுக்கு அனுப்புறதுக்கு முஸ்லீமுக்கும் சேர்த்து தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். அதனால நாளையில இருந்து என்னோட இந்து மகா சபைக்கு மணியாடு மூலியமா பணம் அனுப்பணும். ஆமா, பின்ன உனக்கு இந்த நாட்டில் இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. இந்துக்கள் இந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க, எண்ணிக்கை குறைந்து விட்டது அப்படின்னா நீ அங்க நிம்மதியா வாழ முடியாது. உன்னையும் நிக்கிறது போட்டு ஜட்டி போட்டு ஆட விடுவானுங்க, நீ போட மாட்ட. நீ என்ன பண்ணுவ, உடம்ப புள்ள மறைச்சிக்கணும்னு நினைப்ப. தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கலாச்சாரத்தை பார்க்கணும்னு நினைப்ப. ஆனா அவனுங்க அதெல்லாம் பண்ண விட மாட்டானுங்க. அவன் சொல்லுவான் எல்லாரும் ஜட்டி தான் போடணும் இனிமே. ஏன்னா எங்க நாட்டு வெளிநாட்டுல எங்களுடைய இஸ்ரேல்ல பெண்கள் எல்லாம் அப்படிதான் நடப்பாங்க. ஆனா இயேசு இங்க வந்து கலாச்சாரத்தை கத்துக் கொடுக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, எங்க நாட்டுல எங்க சிவன் பின்னால, எங்களுடைய கிருஷ்ணன் பின்னால என்ன இருக்கு, பசு இருக்கு. நம்ம சிவன் கோயில் என்ன இருக்கு, நந்தி இருக்கு. அதனால நம்ம எல்லாம் பசுவை வணங்குறோம். ஒரு பசு ஒரு பிள்ளைக்கு தாயாக இருக்கிறாள். ஜாதி மதம் பார்க்காமல் அனைத்து குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து அந்த குழந்தைகளுக்கு அது உணவாக பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு ஒரு 2 பசு இருந்தா நம்மளுடைய வீட்டில நம்ம எந்த வேலைக்கு போனாலும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம உணவு கூட்டலாம். அந்த பசு கொடுக்கக்கூடிய பாலை வைத்து ஒரு குடும்பமே நடத்தலாம். அப்படிப்பட்ட தெய்வீகமான பசுவை கொன்னா சட்டம் இல்லையா? எங்கேயோ பிறந்த மானு நம்மளை கிட்னாப் பிச்சு பிச்சு கொதற அந்த சிங்கம் புலி அதை கூண்டுக்குள்ள அடிச்சு வைக்கிறானுங்க. மிஞ்சி மிஞ்சி கொன்னா 7 ஆண்டு காலம் சிறை தண்டனையா. இந்த பாவம் நமக்கு புள்ளை தாயா இருந்து பாலை கொடுத்து நமக்கு உணவுறாங்க. மத்தியான நேரத்தில் காலையில் பாலாகவும் மத்தியான உணவாகவும் அதை உண்றாங்க. இப்படிப்பட்ட அயோக்கியனுங்களை நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியேற்றணும். கிறிஸ்டியன்கள் இனிமேல் மக்களை ஏமாற்ற வந்தால் அந்த பிசாசுக்களை வீட்டுக்குள் சேர்க்காதீர்கள். அவர்கள் திட்டம் போட்டு வெளிநாட்டு பணத்தின் பலத்தினால் நம் நாட்டு மக்களை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்டிகோஸ் என்று சொல்கிறார்களே, அது எங்க வந்தது? அது என்ன இஸ்ரேல் இருந்து வந்ததா, அமெரிக்காவில் இருந்து வந்ததா? இவனே உண்டு வந்தான். இந்த தலைமை அலுவலகம் எங்க இருக்கிறது? கோடம்பாக்கத்திலே இருக்குது. இவன் எங்க இருக்கிறானோ அங்கே இருக்கும். இவன் இன்னொருத்தன் பெண்டிகோஸ்ல A to Z. அந்த Z எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டா அவன் அம்மா வீட்டுல இருந்து வந்தது, அங்கே இருக்கும். ஏன்னா அவங்க அப்பன் தான் ஐடியா கொடுத்து அனுப்பலாம். இப்படி ஒவ்வொரு அமைப்புகளை இவனுங்களே ஆரம்பிச்சு நம்ம மக்களை முட்டாளாக்கி அவர்களை தெருவில் உட்கார வைத்து வெள்ள புடவை கொடுத்து நம் மக்களை விதவை கோலத்தில் தள்ளிட்டு இருக்கக்கூடிய அயோக்கியர்களை இந்த நாட்டை விட்டு அடித்து துரத்த வேண்டும். இவர்கள் சைலண்ட் வில்லனுங்க. முஸ்லிம் தீவிரவாதி விட்டா இந்து தீவிரவாதி, ஆனா கிறிஸ்டின் தீவிரவாதி இல்லையா. அவனுக்கு பிஷப், அவனுங்களுக்கு பேரு ஃபாதரா, அவனுக்கு தான் தீவிரவாதிங்க. எவன் ஒருத்தன் புள்ளைய பிடிக்கிறானோ அவன் தான் கொல்ல கூட்டம். அவனை சுட்டு தள்ளுறதுக்கு சட்டத்தை கொண்டு வர சொல்லி முதல்வர்கிட்ட கேட்க போறேன். நான் என்ன சொல்றேன்னா 70% இந்துக்கள் இருக்காங்க. இந்த இந்துக்கள் நினைச்சா இந்து திருநாட்டில் எந்த முதல்வரையும் எங்களால கொண்டு வர முடியும், எந்த முதல்வரையும் கொண்டு வர முடியும். அதனால் இப்போ ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்மையாரிடம் நாங்கள் சொல்கிறோம், இந்துக்கள் 70% மேலே இருக்கிறாங்க. 70% இருக்கக்கூடிய இந்துக்கள் ஆதரியுங்கள், இந்துக்களுக்கு தூக்கி பிடிங்கள், இந்துக்கள்
இந்துக்களை குறை சொல்லி இந்துக்களை திருடர்கள் என்றும் அயோக்கியம் என்று சொன்ன அரசியல் கட்சிகளை நாங்கள் இனிமேல் அப்புறப்படுத்தி இந்துக்களை தாங்கி பிடிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை தமிழகத்தில் உருவாக்கி நாங்கள் எங்களால் முடியும், இந்து ஒருவனாலே முடியும், இந்துக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி இனி வரக்கூடிய எம்பி எலெக்ஷனில் இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டும்தான் இனிமேல் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்று சொல்லிக் கொள்கிறேன். இயேசுநாதர் கையில ஆட்டுக்குட்டி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இயேசுநாதர் கையில ஆட்டுக்குட்டி வச்சுன்னு இருப்பாரு. ஆனா இவன் சர்ச்சுக்கு போயிட்டு திரும்பி போகும்போது ஆட்டு 3 கிலோ வாங்கி போய் தின்றுவான். இவன் பின்னால நம்மள வர சொல்றான். இவன் பின்னால போனா நம்மளையும் கசப்ப கடை கொண்டு போயிடுவான். ஏங்க நம்மளுடைய கிருஷ்ணன் பின்னால பசு இருக்கு, தின்றோமா? நம்ம பசுவை கடவுளா வளைக்கிறோம். எடுத்தாவது பணத்தை கொடுத்து உன்னை நாங்கள் இஸ்ரேல் நாட்டில் ஏற்றி விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.